சங்க காலத்தில் வாழ்ந்த தமிழர்கள் அவர்கள் உலகம் புறாவும் ஒன்று. உலகத்தில் பிறந்த மனிதர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் எல்லாம் ஒன்று என்ற ஒரு உயர்ந்த மனோபாவத்துடன் வாழ்ந்தார்கள். நம்முடைய புலவர் பெருமக்கள் தாங்கள் இயற்றிய இலக்கியங்களை உலகம் உலகு என்றே தொடங்கினார்கள். ஆதி பகவன் முதற்றே உலகு என்று திருக்குறளை வள்ளுவர் தொடங்கினார். உலகம் ஓப்ப என்று திருமுருகாற்றுப்படையை நக்கீரர் தொடங்கினார். உலகத்தீரே உலகத்தீரே என்று கபிலர் தனது அகவலை தொடங்கினார். கண் உலகளித்தலால் என்று இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை தொடங்கினார். உலகெல்லாம் உணர்ந்து என்று சேக்கிழார் பெரிய புராணத்தை தொடங்கினார். மலர்தலை உலகின் மல்கிருள் அகல என்று பவனந்தி முனிவர் நன்னூலை தொடங்கினார். உலகம் யாவையும் என்று கம்பர் தனது காவியத்தை தொடங்கினார். மலர்தலை உலகத்து நாற்கவிராச நம்பி தனது அகப்பொருளை தொடங்கினார். உலக கண்ணோட்டம் தமிழனுக்கு இருந்தது மட்டுமல்ல, ஒன்றே குலம் என்று திருமூலர் கூறிய கண்ணோட்டமும் தமிழர்களிடம் குடிகொண்டிருந்தது. 2000 ஆண்டு காலத்திற்கு மேலான வரலாற்று தொன்மையும் பெருமையும் மிக்க பிற இனங்களைச் சேர்ந்தவர்கள் மற்ற இனங்களைச் சேர்ந்தவர்களை எவ்வாறு கருதினார்கள் என்பதை நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். சீனர்கள் பிற இனத்தவர்களை பிசாசுகள் என்று சொன்னார்கள். கிரேக்கர்கள் பிற இனத்தவர்களை காட்டுமிராண்டிகள் என்றார்கள். ரோமர்கள் பிற இனத்தவர்களை அடிமைகளாக கருதினார்கள். அரேபியர்கள் பிற இனத்தவர்களை ஊமையர்களாக கருதினார்கள். ஆரியர்கள் பிற இனத்தவரை மிலேச்சர்கள் அசூரர்கள் என்று இழிவுபடுத்தினார்கள். ஆனால் தமிழன் மட்டும்தான் உலகத்தில் உள்ள பிறரை யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற பெருநோக்கத்தோடு அவன் பார்த்தான். இந்த அரங்கின் தலைவர் திரு குண்டல்சாமி அவர்களே, எனக்கு பின்னால் இங்கே தொடர்ந்து பல்வேறு சமயங்களை குறித்து கருத்துரைகள் வழங்க இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய பேராசிரியர் வி. அரசு அவர்களே, பேராசிரியர் ஆனந்தகுமார் அவர்களே, பேராசிரியர் கருணானந்தன் அவர்களே, முனைவர் ராஜா முகமது அவர்களே, திருமதி நிவேதிதா லூபிஸ் அவர்களே, அருமை தம்பி முனைவர் கரு ஆறுமுகத்தமிழன் அவர்களே, நெல்லை முபாரக் அவர்களே, மீனாட்சி சுந்தரம் அவர்களே, முருகேச பாண்டியன் அவர்களே மற்றும் நண்பர்களே, இந்த கருத்தரங்கினை 2 நாட்களாக மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார். அதன் ஒருங்கிணைப்பாளர் மதிப்பிற்குரிய திருமுருகன் அவர்களையும் அவருடன் ஒத்துழைத்து இந்த சிறப்புக்கு காரணமாக இருக்கக்கூடிய அருமை தோழர்களையும் முதற்கண் மனமாற பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இது வெறும் அரசியல் கருத்தரங்கு மட்டுமல்ல, மாறாக மக்களுக்கு தெளிவூட்டுற கருத்தரங்காக இதை அவர் அமைத்திருப்பது முதற்கண் பாராட்டத்தக்கது. நம்முடைய தமிழர்களின் தொன்மையான வரலாறு, அதை போல சமயம், இப்படி
பல்வேறு தலைப்புகளிலே கருத்தரங்குகளை நடத்தி தக்க பேராசிரியர்களையெல்லாம் அழைத்து அதை பற்றி பேச வைப்பதன் மூலம் தோழர்களுக்கு, குறிப்பாக இளைஞர்களுக்கு நம்முடைய இனத்தின் பெருமையும் சிறப்பும் புரியும். இந்த கருத்தரங்கு அந்த வகையிலே அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்போது இந்த 4ஆம் அமர்விலே தமிழர்களும் சமயங்களும் என்ற தலைப்பிலே இந்த கருத்தரங்கு நடைபெற இருக்கிறது. அதை தொடங்கி வைக்கும் பெரும்பேற்றினை எனக்கு அளித்தமைக்காக விழா குழுவினருக்கு என்னுடைய நன்றியை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய சங்ககாலம் என்று சொல்லப்படுகிற பழந்தமிழ் இலக்கியங்கள் தோன்றிய காலத்தில் 8 தொகை 10 பாட்டு ஆகியவை தோன்றிய காலத்தில் அவற்றில் சமயம் என்ற சொல்லே கிடையாது. 5 திணைகளும் அந்த திணைகளுக்குரிய தெய்வங்களை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. தொல்காப்பியத்திலிருந்து 8 தொகை 10 பாட்டு நூல்களிலெல்லாம் சமயம் என்ற சொல்லே கிடையாது. 5 திணைகள் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்ற 5 திணைகளும் அந்த 5 திணைகளுக்குரிய தெய்வங்களும், அந்த தெய்வங்கள் திணைக்குரிய தெய்வமே தவிர ஒரு சமயத்துக்குரிய தெய்வமே அல்ல. அந்த நாளில் சமயமே இல்லை. திணை தெய்வங்கள் வழிபடப்பட்டன. அந்த திணை தெய்வங்கள் ஏதோ ஒரு சமயத்தை சார்ந்தவை அல்ல. ஆக சமயம் என்ற சொல்லாடலே அந்த நாளில் கிடையாது. அதை தொடர்ந்து அறநூல்கள் வருகின்றன. 14 கீழ்கணக்கு நூல்கள், திருக்குறள் உட்பட. அவற்றிலும் சமயம் என்ற சொல்லாடல் கிடையாது. சமயம் என்ற சொல்லாடல் நம்முடைய இலக்கிய பாரம்பரியத்தில் எப்போது வருகிறது என்று சொன்னால், மணிமேகலை காப்பியத்தில் தான் சமயம் என்ற சொல்லாடலே குறிப்பிடப்படுகிறது. மணிமேகலைக்கு ஐயம் ஏற்படுகிறது. ஒவ்வொரு சமயவாதியாக சென்று சந்திக்கிறாள். உங்கள் சமயத்தின் தெய்வம் எது, அந்த சமயத்தின் கோட்பாடு எது என்று ஒவ்வொருத்தரையா அவள் சந்தித்து பேசுகிறாள் என்பதை பற்றி மணிமேகலை காப்பியத்திலே சாத்தனார் அவர் சிறப்பாக சுட்டிக்காட்டி செல்கிறார். பிறகு அவள் பௌத்தத்தை தேர்ந்தெடுத்து அதில் சேர்கிறாள் என்பது கதை. அது வேறு. சமயம் என்ற சொல்லாடல் அப்போதுதான் மணிமேகலை காப்பியத்தில் முதலாக குறிப்பிடப்படுகிறது. மணிமேகலை காப்பியத்தின் காலம் 3ஆம் நூற்றாண்டிலிருந்து 5ஆம் நூற்றாண்டு வரைக்கும் நம்முடைய அறிஞர் பெருமக்களிடையே அதில் கருத்து வேறுபாடுகள் உண்டு. எந்த காலமாக இருந்தாலும் அதில்தான் முதல் சமயம் என்ற சொல் குறிப்பிடப்படுகிறது. ஆக பழந்தமிழர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர்கள் எந்த சமயத்தின் சார்பாகவும் எந்த சமயத்தை பின்பற்றியோ வாழவில்லை என்பதை நான் முதலில் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்.
நம்முடைய தமிழகத்தில் சங்க காலத்தை அடுத்து சமணம், பௌத்தம், ஆசீவகம், வைதீகம் ஆகியவை ஒன்றன் பின் ஒன்றாக இங்கே நம்முடைய தமிழ்நாட்டில் நுழைகின்றன. ஆசீவகத்தை பொறுத்தவரை அது நம்முடைய தமிழ்நாட்டில் தோன்றிய சமயம் என மறைந்த பேராசிரியர் நெடுஞ்செழியன் அவர்கள் ஆய்வின் மூலம் அவர் எடுத்து காட்டுகிறார். அது சம்பந்தமாக நிறைய நூல்களும் அவர் எழுதியிருக்கிறார். சங்ககால இலக்கியங்களிலோ அதில் அதை அடுத்து தோன்றிய அறநூல்களிலோ நம்முடைய தமிழ் மொழியை தவிர வேறு மொழி ஆதிக்கம் என்பது இல்லாமல் இருந்தது. வேற்று மொழிகளின் ஆதிக்கம் ஏதாவது ஒரு வகையில் இந்த தமிழ்நாட்டில் தமிழர்களிடையே இருந்ததா என்று பார்த்தால் இல்லை. ஆனால் இந்த மதங்கள் வந்த நேரத்தில், இந்த சமயங்கள் அடியெடுத்து வைத்த நேரத்தில் சமணத்தின் மொழி பிராகிருதம், பௌத்தத்தின் மொழி பாலி, வைதீகத்தின் மொழி சமஸ்கிருதம், இவைகள் தமிழ்நாட்டில் நுழைகின்றன. இதை எதற்காக இந்த பின்னணியை சொல்கிறேன் என்று சொன்னால், பிற்காலத்தில் சைவம், வைணவம் ஆகிய சமயங்கள் தமிழ் தமிழ் என்று தமிழ் சுழித்து ஆர்த்து எழுவதை நாம் பார்க்கிறோம். சைவத்தை வளர்த்த நாயன்மார்களாக இருந்தாலும் சரி, வைணவத்தை வளர்த்த ஆழ்வார்களாக இருந்தாலும் சரி, தமிழ் தமிழ் என்றே பாடுகிறார்கள். அவர்கள் தமிழை தெய்வத்தமிழாக உயர்த்துகிறார்கள். ஏன் உயர்த்துகிறார்கள் அந்த மாதிரி என்று பார்ப்போமானால், பிற மொழிகளின் வழிபாட்டு மொழிகளாக பிராகிருதம், பாலி, சமஸ்கிருதம் போன்றவை இங்கே அடியெடுத்து வைத்து ஆதிக்கம் செலுத்த முற்படுகிற காலத்தில் தமிழர்களை தட்டி எழுப்பி அவர்களுக்கு தமிழ் உணர்வை ஊட்டி அதன் மூலம் சைவத்தையும் வைணவத்தையும் வளர்ப்பதற்கு அவர்கள் முற்படுகிறார். ஐந்தாம் நூற்றாண்டில் காரைக்கால் அம்மையார், திருமூலர் ஆகியோர் காலத்திலிருந்து 12ஆம் நூற்றாண்டில் சேக்கிழாரின் பெரிய புராணம் தோன்றுகிற காலம் வரை நாயன்மார்கள் பாடிய தேவாரங்கள், மாணிக்கவாசகர் பாடிய திருவாசகம், திருக்கோவையார் போன்றவை, ஆழ்வார்கள் பாடிய திவ்ய பிரபந்தம், நாயன்மார்கள் பாடிய பாடல்கள் எல்லாம் திருமுறைகளாக தொகுக்கப்பட்டன. வைணவ ஆழ்வார்கள் பாடிய பாடல்கள் எல்லாம் திவ்ய பிரபந்தம் என்ற பெயரிலே தொகுக்கப்பட்டன.
முதலில் தொகுப்பு வேலையை செய்தது வைணவர்கள்தான். அதற்கு பின்னால் தான் சைவ திருமுறைகள் தொகுக்கப்பட்டன. இதில் பூராவும் திருமுறை பாடல்களில் பூராவும் அவர்கள் தமிழ் தமிழ் என்று தமிழ் கொடியை உயர்த்தி பிடித்து பாடுவதை நாம் பார்க்க முடியும். ஆழ்வார்கள் பாசுரங்களிலும் அதே நிலைதான். தமிழ் தமிழ் என்று அவர்கள் அங்கே தமிழ் கொடியை உயர்த்தி பிடிக்கிறார்கள். அருமையான நண்பர்களே, பக்தி இலக்கியம் என்ற பெயரில் 5ஆம் நூற்றாண்டு காரைக்கால் அம்மையாரின் மூத்த திருப்பதிகளிலிருந்து சேக்கிழாரின் பெரிய புராணம் வரை திருமுறைகளும் திவ்ய பிரபந்தமும் தொகுக்கப்பட்ட போது அதற்கு இலக்கிய தகுதி தருவதற்கு தயக்கம் இருந்திருக்கிறது. இடைக்காலத்தில் தோன்றிய உரையாசிரியர்கள், உங்களுக்கு தெரியும், நச்சினார்க்கினியர், பெருமையில் மற்றவர்களெல்லாம் தாங்கள் எழுதிய 8 தொகை 10 பாட்டு நூல்களுக்கோ தொல்காப்பியத்திற்கோ சிலப்பதிகாரத்திற்கோ உரை எழுதியவர்கள் ஒரு மேற்கோள் பாடலாக கூட திருமுறைகளிலிருந்தும் திவ்ய பிரபந்தத்திலிருந்தும் ஒரு பாடலை அவர்கள் எடுத்து காட்டவில்லை. காரணம், இவைகளுக்கு இலக்கிய தகுதி கிடையாது. தொல்காப்பிய நெறிப்படி இந்த பாடல்கள் உருவாக்கப்படவில்லை, பாடப்படவில்லை. ஆகவே இவற்றுக்கு இலக்கிய தகுதி இல்லை என்ற முடிவுடன் ஒதுக்கி இருக்கிறார்கள். திருஞான சம்பந்தர் அவர் ஒவ்வொரு பாடலிலும் அவரையே நற்றமிழ் ஞான சம்பந்தன் என்று அவர் தன்னையும் தமிழையும் இணைத்தே பாடுகிறார். திருநாவுக்கரசர் பாடல்களிலும் அதே போல அவர் தமிழை உயர்த்தி பிடித்து பாடுவதை நாம் பார்க்கிறோம். சுந்தரரும் அப்படியே தான். சேக்கிழார் பெரிய புராணத்தில் இவர்களுக்கெல்லாம் ஒவ்வொரு அடைமொழி சூட்டுகிறார். திருஞான சம்பந்தருக்கு தமிழ் விரகன் என்றொரு அடைமொழியை சூட்டுகிறார். தமிழாகரர் என்றும் ஒரு அடைமொழியை சூட்டுகிறார். சுந்தரருக்கு தமிழ் வேந்தன் என்ற ஒரு அடைமொழியை சூட்டுகிறார். ஆனால் திருநாவுக்கரசருக்கு மட்டும் தமிழ் மொழி தலைவர் என்ற ஒரு அடைமொழியை சூட்டுகிறார். உலகம் பூராவும் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மொழிகளில் இதுவரைக்கும் ஒரு மொழிக்கு தலைவர் என்று யாரையும் இதுவரைக்கும் இந்நாள் வரைக்கும் யாரும் சொன்னதே கிடையாது. சேக்கிழார் பெரும் புலவர், பெரும் தமிழ் அறிஞர். அவர் அமைச்சராகலாம் பதவி வகித்தவர் சோழ அரசில். அவர் திருநாவுக்கரசருக்கு தமிழ் மொழி தலைவர் என்ற பட்டத்தை சூட்டுகிறார் என்று சொன்னால் ஆழ்ந்த பொருள் இல்லாமல் அவர் அதை செய்ய முடியாது, செய்ய மாட்டார். அவர் ஏன் திருநாவுக்கரசருக்கு
தமிழ்மொழி தலைவர் என்ற பட்டத்தை சூட்டினார். இதற்கு முன்னாலும் எந்த மொழியிலும் யாருக்கும் அத்தகைய பட்டம் சூட்டப்பட்டதில்லை. அவருக்கு பின்னாலும் இதுவரைக்கும் எந்த மொழிக்கும் தலைவர் என்று யாரையும் சொன்னது கிடையாது. திருநாவுக்கரசருக்கு சொன்னதுக்கு பல காரணங்கள் உண்டு. அதை பற்றி பேசுவதென்றால் அதுவே ஒரு தனி தலைப்பாகிவிடும். அவருடைய புதிய வகை பாக்கள், குறிப்பாக தாண்டகம் என்ற பாவகை அவர் உருவாக்கி பாடியிருக்கிறார். புதிய புதிய பாவகைகளில் நாயன்மார்களும் ஆழ்வார்களும் பாக்களை உருவாக்கி பாடியிருக்கிறார்கள். அந்த பாடல்களுக்கான இலக்கணங்களும் எழுந்திருக்கின்றன. அதையொட்டி தமிழ் வளர்ச்சியில் அது ஒரு குறிப்பிட்ட காலகட்டம். பக்தி இலக்கிய காலகட்டம் என்பது ஒரு மாற்றத்தை மக்கள் மத்தியிலே, மக்கள் பேசுகிற எளிய மொழியில் அந்த பாடல்கள் அமைந்திருக்கின்றன. அது மட்டுமல்ல, இசையோடு கூடிய பாடல்கள். ஏன் அந்த பாடல்களை அவர்கள் பண்ணமைத்து அதிலும் சொல்கிறார், பண் சுமந்த பாடல் என்று அழகிய சொற்களால் அதை சொன்னார்கள். நாயன்மார்களும் ஆழ்வார்களும் பாடிய பாடல்கள் பண் சுமந்த பாடல்கள். ஏறத்தாழ 120ற்கு மேற்பட்ட பண்களில் அவர்கள் பாடியிருந்தாலும் இப்போது நமக்கு கிடைப்பவை 23 பண்கள் மட்டும்தான் கிடைத்திருக்கின்றன. மக்கள் இசையோடு கூடிய அந்த தேவார பாடல்களையும் ஆழ்வார்களின் பாசுரங்களையும் இசையோடு பாடி அவர்கள் மகிழ்ந்திருக்கிறார்கள். நம்முடைய தொல்காப்பியத்திலேயே இசையை பற்றிய குறிப்புகள் வருகின்றன. சங்க பாடல்களிலும் தமிழிசை பற்றிய குறிப்புகள் உண்டு. அந்த தமிழிசையை மறவாமல் முன்னெடுத்து சென்ற பெருமை பக்தி இலக்கியத்திற்கு உண்டு. அந்த தமிழ் இசையை அழிந்து விடாமல் பாதுகாத்தது பக்தி இலக்கியம். இன்றைக்கும் இந்திய இசையை பற்றி ஆய்வு நடத்துபவர்கள் தேவார பண்களை முதலில் எடுத்துக்கொண்டுதான் ஆய்கிறார். அதற்கு பின்னால் தான் பிறமொழி பண்களை பற்றி எல்லாம் ஆய்வு நடத்துகிறது. அந்த அளவுக்கு சிறப்பு உண்டு அதற்கு. மறைந்த என்னுடைய பேராசிரியர் பேரறிஞர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அவர்கள் இதை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். சங்க தமிழ் நடையிலே பல்லவர் காலத்தில் எழுதியவர்களும் உண்டு. ஆனால் திருநாவுக்கரசர், மாணிக்கவாசகர், நம்மாழ்வார் போன்றவர்கள் பொதுமக்கள் பேசிய தமிழில் சுவை நிரம்ப எழுதி
அவர்களின் உள்ளங்களை கவர்ந்தார்கள். இந்த உண்மையை உணர்ந்தவர்கள் ஆழ்வார்களும் நாயன்மார்களும். பிற்காலத்தில் பள்ளு, தொண்டு நாடகம், கீர்த்தனை, குறவஞ்சி முதலிய எழுதியவர்களும் இந்த உண்மையை உணர்ந்தவர்களே. ராமலிங்க சுவாமிகள் கீர்த்தனைகளும் கும்மிகளும் பாடினார். இலக்கியத்தின் உயிர் நாடி சுவையில்தான் இருக்கிறது. இங்கு நாம் கூறிய இலக்கியங்களில் பெரும்புலவர்களில் சிலர் இலக்கியமாக கருதவில்லை. மாணிக்கவாசகர் பாடிய சாழல், தெள்ளையனம் முதலியவற்றை எளிமக்கள் பாட்டு என ஒரு சூத்திரம் கூறுகிறது. கோபாலகிருஷ்ண பாரதியார் பாடிய நந்தனார் கீர்த்தனையை படித்து பார்த்த மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் அதனை ஒரு பொருளென கருதவில்லை. ஆனால் அதே பாடல்களை அந்த பாரதியார் பாடிக்கொண்டிருப்பதை கேட்ட பிள்ளையவர்கள் தம்மை மறந்து வியந்தார்களாம். காரணம், அதில் உள்ள பக்தி சுவைதான் அவர் உள்ளத்தை உருக்கிற்று. அதன் பின்னல் அதற்கு சாற்று கவி எழுதி கொடுத்து பாராட்டினாராம். பிள்ளை அவர்கள் பாடிய புராணங்களில் பல செய்யுட்கள் நமக்கே விளங்கவில்லை என அவருடைய தலைமாணாக்கரான தியாகராச செட்டியார் அவர்கள் முறையிட்டார்களாம். இலக்கியம் என்பது உள்ளத்தை உழுக்கும் சுவையில்தான் இருக்கிறதே அன்றி கல்வி திறன் வழங்கும் தமிழ்நடையில் இல்லை என்பதை உணர்தல் வேண்டும் என்று பேராசிரியர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அவர்கள் குறிப்பிடுகிறார். அதே போல் ஆய்வறிஞரான நம்முடைய மதிப்புக்குரிய மறைந்த பேராசிரியர் தோ பரமசிவன் அவர்கள் பின்வருமாறு கூறுகிறார். பக்தி இலக்கியம் படைத்தவர்கள் எளிய தமிழில் அவற்றை படைத்ததின் விளைவாக மக்களிடையே அவை விரைவாக பரவின. புதிய புதிய பாவினங்களும் அவற்றுக்கான இலக்கண நூல்களும் பிறந்தன. தமிழிசை, நடனம் ஆகியவை புத்துயிர் பெற்றன. ஆனாலும் கூட அவற்றை இலக்கியமாக மதிப்பிட்டு போற்றுவதற்கு இடைக்கால உரையாசிரியர்கள் முன்வரவில்லை. அது ஏன்? பக்தி இலக்கியங்களை அவை எந்த மதத்தை சேர்ந்தவைகளாக இருந்தாலும் அவற்றை இசை பாடல்களாக மட்டுமே தமிழர்கள் பயன்படுத்தி வந்துள்ளனர். வழிபாட்டு உணர்வுடன் பாடவும் கேட்கவும் மட்டுமே அவை பிறந்தவை என்பது அவர்களுடைய நினைப்பாகும். எனவே அவர்கள் இலக்கியமாக கருதப்பட்ட கால பின்னணியிலும் கள பின்னணியிலும் ஆராயப்பட வேண்டியன என்ற உணர்வின்மையே ஆய்வுக்கு தடையாக போய்விட்டது என்று தோ பரமசிவன் அவர்கள் கூறி வருந்துகிறார். நாயன்மார்கள் பாடிய திருமுறைகளும் ஆழ்வார்கள் பாடிய 4000 திவ்ய பிரபந்தமும் பிற மொழிகளிலிருந்து பெயர்க்கப்பட்டவை அல்ல. அவை மூல இலக்கியங்களே ஆகும். அவை தோன்றிய காலத்தை எடுத்துக்காட்டும் கண்ணாடிகளாகும். இவை தோன்றியிருக்காவிட்டால் நாம் தமிழகத்தின் இடைக்கால வரலாறு, பண்பாடு போன்றவற்றை முழுமையாக அறிந்திருக்க இயலாது. பழந்தமிழ் இசை, நடனம் மற்றும் நுண்கலைகள் அழிந்திருக்கும். தமிழ் இலக்கியத்தில் பத்திமை இலக்கியத்துக்கு, குறிப்பாக 12 திருமுறை இலக்கியத்துக்கும் 4000 திவ்ய பிரபந்தத்திற்கும் ஒரு சிறந்த இடம் உண்டு. அவை மூலப்படைப்பிலக்கியம். இடைக்கால தமிழகத்தில் கிபி 6ஆம் நூற்றாண்டு முதல் 9ஆம் நூற்றாண்டு வரை சமூகம், பண்பாடு, நாட்டு வரலாறு, மொழி வரலாறு ஆகியவற்றை அறிந்து கொள்ள உதவும் பெட்டகம் பக்தி இலக்கியம். புதிய தகுமொழி உருவாக்கம் என்ற முறையிலே அவை சமூக மாற்றத்திற்கும் உதவியுள்ளன. அதற்கேற்பவே
தகு கிளைமொழியிலும் ஏற்பட்ட மாற்றத்தை பிரதிபலிப்பை தமிழ் மொழி வரலாற்றிலும் இடைக்கால தமிழுக்குரிய தரவுகளாக அவைகள் அமைந்திருக்கின்றன. பத்துமை இலக்கியம் என்பது தான் வணங்கும் கடவுளின் பெருமைகளை வர்ணித்து தனக்கு அருள் செய்யும்படி வேண்டுவது அல்லது அந்த கடவுள் அடியார்களின் பெருமையை வர்ணித்து சமய நம்பிக்கையை மக்களுக்கு ஊட்டுவது. தேவார திருவாசமும் 4000 திவ்ய பிரபந்தமும் முன்வகையை சார்ந்தவை. ஒவ்வொரு சமயத்துக்கும் தனித்தனி வரலாறு தொன்மம் உண்டு. எனவே பத்துமை இலக்கியத்தை புரிந்து கொள்ள சுவைக்க அந்த சமய வரலாறும் தொன்மங்களும் தெரிந்திருக்க வேண்டும். தேவாரம் திருவாசகம் போன்றவை பத்துமை இலக்கியங்களாக பெரும்பாலும் கருதப்பட்டு வருகிறதே இல்லாமல் பொது இலக்கியங்களாக பல நூற்றாண்டு காலமாக தமிழ் அறிஞர்களால் கருதப்படவில்லை. அதற்கு பழந்தமிழ் இலக்கியத்துக்கு உரை எழுதிய உரையாசிரியர்களே சான்று. அவர்கள் இந்த இலக்கியங்கள் எழுந்து 2-3 நூற்றாண்டுகளுக்கு பிறகு வாழ்ந்து பழைய இலக்கணங்களுக்கு உரை எழுதிய போது கூட பத்துமை இலக்கியங்களிலிருந்து உதாரணம் காட்டவே இல்லை. அவற்றை அவர்கள் இலக்கியமாக மதிக்கவில்லை என்றுதான் பொருள். அந்த நிலை இன்றும் நீடிக்கிறது என்று கந்தசாமி அவர்கள், பேராசிரியர் கந்தசாமி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். அருமை நண்பர்களே, இந்த பத்துமை இலக்கியம் அது தோன்ற வேண்டிய கால பின்னணி என்ன என்பதை நாம் முதலில் உணர வேண்டும். உலகில் வேறு எந்த மொழிக்கும் இல்லாத சிறப்பும் பெருமையும் தமிழ் மொழிக்கு உண்டு. என்ன? அவர்கள் இலக்கியத்தை அகம் புறம் என்று பிரித்தார். காதல் வீரம் என்று பிரித்து அந்த அடிப்படையிலே தான் 8 தொகை 10 பாட்டு நூல்களெல்லாம் பிறந்தன. வேறு எந்த மொழியிலும் அகம் புறம் என்ற பாகுபாடு கிடையவே கிடையாது. பத்துமை இலக்கியத்தை பின்பற்றியவர்கள் தங்கள் பாடல்களை அதன் அடிப்படையிலேயே உருவாக்கினார். அக இலக்கியம் என்பது என்ன? அகனாரோ நற்றிணை போன்றவைகள் எல்லாம் ஒரு தலைவன் ஒரு தலைவியை விரும்புகிறான், காதலிக்கிறான், அவர்கள் பின்னர் திருமணம் செய்து கொள்கிறார்கள் என்பதை பற்றிய பாடல்கள். அகவாழ்வு சிறந்தது என்பதுதான் நம்முடைய கொள்கை. ஆனால் சமணம் பௌத்தம் ஆகிய சமயங்கள் அகவாழ்வை புறக்கணித்தன, இகழ்ந்தன. சிற்றின்ப வாழ்வை துறந்து பேரின்ப வாழ்வை அடைவதுதான் நோக்கமாக கொள்ள வேண்டும் என்று அவர்கள் பரப்புரை செய்தார்கள். இசை நடனம் போன்ற நுண்கலைகள் எல்லாம் பாவகரமானவை என்று அவர்கள் போதித்தார், புறந்தள்ளினார்கள். இதையே ஆயுதமாக நாயன்மார்களும் ஆழ்வார்களும் கையில் எடுத்தார்கள்.
எதையெல்லாம் அவர்கள் பாவகரமானவை என்று ஒதுக்கி தள்ளினார்களோ, சிற்றின்ப வாழ்வு என்று இல்லற வாழ்வை இகழ்ந்துரைத்தார்களோ, அதே இவர்கள் தூக்கி புதுமையை புகுத்தி பாடினார். இறைவன் என்னும் பரமாத்மாவை மனிதர் என்னும் சிவாத்மா காதலிக்கிறது. அதன் மூலம் அது முக்தி பெறுகிறது என்ற வகையிலே இறைவனையே, சைவமானால் சிவனையும், வைணவமானால் திருமாலையுமே காதலித்து பாடுகிற பாடல்களாகவே இயற்றினார்கள். ஆக இலக்கியத்திற்கு ஒரு புது வடிவம் கொடுத்தார்கள் நாயன்மார்களும் ஆழ்வார்களும். அதே போல எந்த இசையையும் நடனத்தையும் தொல்காப்பியர் காலத்திற்கு முன்னால் இருந்து தொல்காப்பியத்திலும் சரி, பின்னால் அதை ஒட்டி எழுந்த சங்க நூல்களிலும் சரி, எவையெல்லாம் சிறப்பித்து கூறப்பட்டனவோ அவற்றையெல்லாம் இகழ்ந்துரைத்தார்கள் சமணர்களும் பௌத்தர்களும். ஆகவே அதே ஆயுதத்தை தூக்கி பிடித்தார். இறைவனே நடனம் ஆடினான். சிவபெருமானுக்கு நடராசர் வடிவத்தை கொடுத்தார்கள். கூத்தன், தில்லை கூத்தன், நடராசன் என்ற பெயர்களிலே இறைவன் நடனமாடுவது போல சிலைகள் வடிக்கப்பட்டன. இறைவனே நடனம் ஆடும்போது அது எப்படி பாவகரமானதாக இருக்க முடியும்? இருக்க முடியாது என்ற கற்பிதம் கற்பிக்கப்பட்டது. குழலூதும் கண்ணன் இசை வடிவத்தில் வைணவர்கள் கண்ணனை வழிபட்டார். ஆக எதை சமணமும் பௌத்தமும் ஒதுக்கி தள்ளினவோ அதையெல்லாம் இவர்கள் கையில் எடுத்துக்கொண்டு அவற்றை மக்களிடையே கொண்டு சென்றபோது வெறுமை நிறைந்த வாழ்வை சமணமும் பௌத்தமும் போதிக்கின்றன. துறவற வாழ்வுதான் சிறந்தது என்று அவைகள் சொல்லுகின்றன என்று வெறுமையில் வெறுத்து போயிருந்த மக்கள் மனம் மாறுவதற்கு சைவமும் வைணவமும் கடைப்பிடித்த இந்த வழி ஏராளமான மக்களை ஈர்த்தது. அருமை நண்பர்களே, நம்முடைய தமிழகத்தில் பல்லவர் காலத்தில் பக்தி இயக்கம் தொடங்கியது. வடக்கே பல்லவர்கள் சமணர்களாக இருந்தார்கள், தெற்கே பாண்டியர்களும் சமணர்களாக இருந்தார்கள். காஞ்சிபுரம்
பௌத்தத்தின் தலைமையிடமாக திகழ்ந்தது. இந்த சூழ்நிலையில்தான் திருநாவுக்கரசர் 50 ஆண்டுகள் 50 வயது வரையிலும் சமணராக சமணத் துறவியாக வாழ்ந்தவர். தர்மசேனர் என்ற பெயரில் வாழ்ந்தவர். அவர் சைவத்துக்கு மாறுகிறார். 30 ஆண்டுகள், அதாவது 80 வயது வரை சைவராக திகழ்ந்து அவர் சைவத்தை பரப்புவதில் ஈடுபடுகிறார். வடக்கே குப்த பேரரசு, அவர்கள் காலத்திலும் அங்கே பக்திமை இயக்கம் உருவாக்கப்பட்டது. அதே சமகாலத்தில் கிபி 6ஆம் நூற்றாண்டில். ஆனால் வடக்கே குப்தர்கள் ஆட்சியில் உருவான பக்திமை இயக்கம் புராண சமயம் சார்ந்ததாகவும் கோயிலை அடிப்படை கொண்டதாகவும் நிலப்பிரபுத்துவ சாதி முறையை இயல்பாக இறைவனின் கொடையாகவும் அது மக்களை நம்ப வைத்தது. ஆனால் வட இந்திய மரபில் காணப்படாத சில தனிப்பண்புகளை தமிழக பக்தி இயக்கம் கொண்டிருந்தது. அவற்றில் முதன்மையானது பக்தி இயக்கம் தமிழ் மொழியை உயர்த்தி பிடித்தது. இறைவனோடு உரையாடுவதற்கான மொழியாக தமிழை பயன்படுத்தியது. ஆழ்வார்களும் நாயன்மார்களும் பக்திமை இயக்கத்தின் கருவியாக தமிழை வளப்படுத்தினார். இரண்டாவதாக பக்திமை இயக்கம் சமண பௌத்த சமயங்களை மிக கடுமையாக சாடி அவற்றின் சரிவுக்கு வழிவகுத்தது. மூன்றாவதாக பல்லவ பாண்டிய சோழ அரசுகளின் அதிகாரப்பூர்வமான அரசியல் களமாக பக்திமை இயக்கம் திகழ்ந்தது. வட இந்திய புராண மரபில் காணப்படும் பிராமணிய அதிகாரத்தை ஏற்காத பண்பாட்டு பன்மையை ஒருங்கிணைக்கும் புராணங்கள் இயற்றப்பட்டு அவர் சமய உருவாக்கத்திற்கு வட இந்திய மரபில் சாதிய கட்டுப்பாடுகள் வலுவாக வற்புறுத்தப்பட்ட நிலையில் தமிழக பக்திமை இயக்கம் எல்லா சாதிகளிலும் உள்ள தனி மனிதனின் கடவுள் என்ற தகுதியை தமது கடவுள்களுக்கு வழங்கியது. பக்திமை இயக்கத்தின் இந்த நிலை சாதி முறைக்கு எதிரான இயக்கமாக திகழ்ந்த சமணம் பௌத்தம் ஆகியவற்றின் செல்வாக்கிலிருந்து மக்களை ஈர்க்க உதவியது. இப்படி வரிசையாக சொல்லிக்கொண்டே போகலாம். வடநாட்டு பக்தி இயக்கத்திற்கும் தமிழக பக்தி இயக்கத்திற்கும் உள்ள வேறுபாடு. அருமை நண்பர்களே, நாயன்மார்களும் ஆழ்வார்களும் மானுட யாழை மீட்டினர். ஏற்கனவே நம்முடைய தமிழர்கள் சங்க காலத்தில் வாழ்ந்த தமிழர்கள் அதை சங்க பிற்காலத்திலும் சரி அவர்கள் உலகம் புறாவும் ஒன்று, உலகத்தில் பிறந்த மனிதர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் எல்லாம் ஒன்று என்ற ஒரு உயர்ந்த மனோபாவத்துடன் வாழ்ந்தார்கள். நம்முடைய புலவர் பெருமக்கள் தாங்கள் இயற்றிய இலக்கியங்களை உலகம் உலகு என்றே தொடங்கினார்கள். ஆதி பகவன் முதற்றே உலகு என்று திருக்குறளை வள்ளுவர் தொடங்கினார்.
உலகம் ஓப்ப என்று திருமுருகாற்றுப்படையை நக்கீரர் தொடங்கினார். உலகத்தீரே உலகத்தீரே என்று கபிலர் தனது அகவலை தொடங்கினார். கண் உலகளித்தலால் என்று இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை தொடங்கினார். உலகெல்லாம் உணர்ந்து என்று சேக்கிழார் பெரிய புராணத்தை தொடங்கினார். மலர்தலை உலகின் மல்கிருள் அகல என்று பவனந்தி முனிவர் நன்னூலை தொடங்கினார். உலகம் யாவையும் என்று கம்பர் தனது காவியத்தை தொடங்கினார். மலர்தலை உலகத்து நாற்கவிராச நம்பி தனது அகப்பொருளை தொடங்கினார். இவ்வாறு சங்க புலவர்கள் ஏறத்தாழ 200 இடங்களில் உலகு உலகம் என்ற சொற்களை பயன்படுத்தி தங்கள் பாடல்களை ஆத்தார்கள். உலக கண்ணோட்டம் தமிழனுக்கு இருந்தது மட்டுமல்ல, ஒன்றே குலம் என்று திருமூலர் கூறிய கண்ணோட்டமும் தமிழர்களிடம் குடிகொண்டிருந்தது. அதனால் தான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற சங்க புலவன் கணியன் பூங்குன்றனாரின் மாந்தநேயம் தழுவிய அந்த பரந்த நோக்கம் தமிழர்களுக்கு அன்றும் இருந்தது, இன்னமும் இருக்கிறது. அருமை நண்பர்களே, அதே காலகட்டத்தில் உலகில் முன்னேறிய நாகரிகங்களாக கருதப்பட்ட மற்றவர்கள் பிற நாட்டு மக்களை எந்த கோணத்தில் அழுகினார்கள் என்பதை பார்க்க வேண்டும். யாதமூரே யாவரும் கேளீர், எந்த நாடாக இருந்தாலும் என்னுடைய நாடு, யாராக இருந்தாலும் என்னுடைய உறவினர் என்று தமிழர்கள் உயர்ந்த சித்தாந்தத்தை கடைபிடித்த காலத்தில் 2000 ஆண்டு காலத்திற்கு மேலான வரலாற்று தொன்மையும் பெருமையும் மிக்க பிற இனங்களைச் சேர்ந்தவர்கள் மற்ற இனங்களை சேர்ந்தவர்களை எவ்வாறு கருதினார்கள் என்பதை நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். சீனர்கள் பிற இனத்தவர்களை பிசாசுகள் என்று சொன்னார்கள். கிரேக்கர்கள் பிற இனத்தவர்களை காட்டுமிராண்டிகள் என்றார்கள். ரோமர்கள் பிற இனத்தவர்களை அடிமைகளாக கருதினார்கள். அரேபியர்கள் பிற இனத்தவர்களை ஊமையர்களாக கருதினார்கள். ஆரியர்கள் பிற இனத்தவரை மிலேச்சர்கள், அசூரர்கள் என்று இழிவுபடுத்தினார்கள். ஆனால் தமிழன் மட்டும்தான் உலகத்தில் உள்ள பிறரை யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற பெருநோக்கத்தோடு அவன் பார்த்தான். அதே போல மற்றொரு பெருமையும் தமிழுக்கு உண்டு. உலகில் எல்லா மொழிகளிலும் பக்தி பாடல்கள் உண்டு. எல்லா சமயங்களிலும் பக்தி பாடல்கள் உண்டு. ஆனால் நம்முடைய தமிழ் மொழிக்கு மட்டுமே அதனுடைய பக்தி இலக்கியத்துக்கு மட்டுமே வேறு மொழிகளில் தோன்றிய பக்தி இலக்கியங்களை விட சிறப்பான சில அம்சங்கள் உண்டு. அழகிலும் ஆழத்திலும் பரப்பிலும் இத்தனை இலக்கியம் வேறு எந்த மொழியிலும் இருப்பதாக நான் அறியேன். பரிபாடல் முதலாக ராமலிங்க சுவாமிகள் வரை சிறப்பான பக்தி இலக்கியம் வேறு எந்த மொழியிலும் படைக்கப்படவில்லை என்பதை நம்முடைய தனிநாயகம் அடிகளார் அவர்கள் எடுத்து காட்டுகிறார்.
அருமை நண்பர்களே, இன்னொன்றையும் சொல்ல வேண்டும். எந்த சமயத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அது அவரவர்களின் விருப்பத்தை பொறுத்தது. சமய வேறுபாடுகளுக்கு அப்பால் மொழியாலும் இனத்தாலும் நாம் ஒன்று என்ற உணர்வு இருக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் நம்முடைய தமிழக மக்கள் நீண்ட நெடுநாட்களாக சமய பொறையை கடைபிடித்து வருகிறார். எல்லா மொழிகளிலும் இலக்கியங்கள் உண்டு. ஆனால் அது குறிப்பிட்ட சமய சார்ந்ததாக அது அமையுமே தவிர சகல சமயங்களும் நம்முடைய தமிழில் இலக்கியங்கள் படைத்திருக்கின்றன. இது தமிழுக்கே உரிய ஒரு சிறப்பான பெருமை. சீவக சிந்தாமணி, குண்டலகேசி, நீலகேசி, பெருங்கதை, யசோதரா காவியம் போன்ற காப்பியங்களையும் நீதி இலக்கியங்களில் பெரும்பாலானவற்றையும் சமணர்கள் படைத்தனர். மணிமேகலை, வளையாபதி ஆகிய காப்பியங்களை பௌத்தர் படைத்தனர். திருமுறைகள், பெரிய புராணம், திருவிளையாடல் புராணம், கந்த புராணம், லிங்க புராணம் ஆகியவற்றை சைவர் படைத்தனர். திவ்ய பிரபந்தம், கம்பராமாயணம், கருட புராணம், ஆச்சாரியாரதம், பாகவதம் போன்றவற்றை வைணவர்கள் படைத்தனர். சீரா புராணத்தையும் மற்றும் சில பிரபந்தங்களையும் இஸ்லாமியர் படைத்தனர். ரட்சணிய யாத்திரையும் தேம்பாவணி ஆகியவற்றை கிறிஸ்தவர் படைத்தனர். 6 சமயங்களை சேர்ந்தவர்களும் தமிழில் இலக்கியம் படைத்தவர்கள் என்ற பெருமை நமக்கு மட்டுமே உண்டு, தமிழ் மொழிக்கு மட்டுமே உண்டு, வேறு யாருக்கும் கிடையாது. பிற மொழிகளில் உலகமெல்லாம் பரவி இருக்கிறது ஆங்கிலம். ஆனாலும் கூட ஆங்கில மொழியில் கிறிஸ்தவ இலக்கியங்கள் மட்டுமே உண்டே தவிர இப்படி நம்முடைய தமிழுக்கு இருக்கிற பெருமை 6 வகை சமயங்களும் தமிழிலே இலக்கியங்களை படைத்திருக்கிறார். அருமையான நண்பர்களே, எனக்கு பின்னாலும் இன்னும் பலர் பேச வேண்டியிருக்கிற காரணத்தினால் நான் ஏற்கனவே சொன்னது போல இந்திய இசை வரலாற்றில் தேவார பாடல்களுக்கு முதன்மை இன்று வரை அளிக்கப்படுகிறது. நூற்று 3 பண்களில் பாடப்பட்ட தேவார பாடல்கள் தற்போது நமக்கு கிடைக்கவில்லை. தற்போது கிடைத்துள்ளவை 24 பண்களே ஆகும். 300 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த இசையறிஞர்கள் பயன்படுத்திய ராகங்களெல்லாம் 40 ராகங்களுக்குள்ளேயே அமைந்து விட்டன. ஆனால் பண்ணாராய்ச்சி மாநாடுகளில் நம்முடைய ஓதுவார்கள் 24 பண்களையும் மரபு வழி பாடி காட்டும்போதுதான் அவை இக்காலத்தில் ராகங்கள் என்று அழைக்கப்படும் இசை வடிவங்களாக நமக்கு தெரிய வந்துள்ளன. அருமை நண்பர்களே, இப்படி நம்முடைய பழம் தமிழ் இசையை அழியாமல்
இன்று வரை காத்த பெருமை நாயன்மார்களின் பாடல்களுக்கும் ஆழ்வார்களின் பாசுரங்களுக்கும் உண்டு. நம்முடைய பக்தி இலக்கியம் நம்முடைய தென்னாட்டு மொழிகளில், குறிப்பாக தெலுங்கு, கன்னடம் ஆகிய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. பெரிய புராணம் இந்த மொழிகளிலெல்லாம் மொழிபெயர்க்கப்பட்டு அந்த புலவர்கள், தெலுங்கு புலவர்களும் கன்னட புலவர்களும் அவற்றை காப்பியங்களாக பாடியிருக்கிறார்கள். நம்முடைய தத்துவங்களும் அங்கே மெய்யியல் சிந்தனைகளும் அங்கே பரப்பப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்ல நண்பர்களே, தென்கிழக்கு ஆசிய நாடுகள் எல்லாவற்றிலும் பல்லவர் காலத்திலிருந்து பிற்கால சோழர்கள் காலம் வரை மன்னர்கள் படையெடுத்து அந்த நாடுகளை கைப்பற்றி இருப்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, நம்முடைய தமிழ் பண்பாடும் அந்த நாடுகளில் புறாவும் பரவி உள்ளது. அதை பார்க்க போனால் இந்த உண்மையை இன்றைக்கு தென்கிழக்கு ஆசியாவில் மலேசியாவை ராஜேந்திர சோழன் காலத்தில் கடாரம் என்று அழைத்தார்கள். இன்றைக்கும் அங்கே கெடா என்ற பெயரில் அந்த பகுதி இருக்கிறது. மலேசியாவில் ராஜேந்திர சோழன் கட்டிய ஒரு கோயில் ஒன்று இடிபாடுகளுடன் அங்கே கிடக்கிறது. ராஜேந்திர சோழன் நாட்டிய வெற்றி தூண்கள் பர்மா முதல் மலேசியா வரை பல நாடுகளில் இன்னமும் இருக்கின்றன. அந்த கல்வெட்டுகளும் அதற்கு சான்றாக அமைந்திருக்கின்றன. ஆனால் இந்த தென்கிழக்கு ஆசியாவில் பரவிய இந்த பண்பாடு அது தமிழர்களின் பண்பாடு என்பதை மறைத்து வரலாற்று பேராசிரியர் நீலகண்ட சாஸ்திரி அவர்கள் அவர் நூலில் தவறாக குறிப்பிட்டிருப்பதை நம்முடைய தனிநாயகம் அடிகளார் அவர்கள் எடுத்துக்காட்டியிருக்கிறார். நீலகண்ட சாஸ்திரியார் எழுதிய நூலில் என்ன சொல்கிறார் என்றால், சுருக்கமாக சொல்கிறேன். கிழக்கத்திய நாடுகளுக்கு இந்துக்கள் குடிபெயர்ந்து செல்ல வேண்டிய நோக்கம் என்ன? இவ்வாறு கடல் கடந்து பரவியது ஒரு தொடர் நிகழ்வே ஆகும். தக்காணத்திலும் தென்னிந்தியாவிலும் ஆரியர்கள் குடியேறி அவற்றை ஆரியமயமாகவும் இந்து மயமாகவும் ஆக்கும் பணியினை நிறைவேற்றி வெற்றிகரமாக முடித்தனர். இவ்வாறு சம்புத்தியோகம் முழுவதும் இந்தியா முழுமையும் ஆரியமயமாக்கிய பிறகு அவர்கள் பார்வை கடல் கடந்த நாடுகளை நோக்கி திரும்பியது என்று நீலகண்ட சாஸ்திரி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். அதற்கு தனிநாயகம் அடிகள் சரியான பதிலடி கொடுக்கிறார். நீலகண்ட சாஸ்திரியாரின் இந்த கருத்து அவர் காலகட்டத்தில் நிலவிய பார்ப்பனிய கருத்தோட்டத்தை வெளிப்படுத்துவதோடு வரலாற்று உண்மைகளை திரித்து கூறவும் முற்படுகிறது. இந்தியாவில் முதலாக தமிழர்கள்தான் கிழக்கே சீன முதல் மேற்கே எகிப்து, கிரேக்கம், ரோமாபுரி ஆகிய நாடுகளுடன் கடல் வழியாக வாணிபம் நடத்தியவர்கள் என்பதும், பௌத்தம், சைவம், வைணவம் ஆகியவற்றைச் சேர்ந்த தமிழ்நாட்டு துறவிகள் கிழக்கத்திய நாடுகளுக்கு சென்று தத்தத்துவம் சமயங்களை பரப்பினார்கள் என்பதும், தமிழ்நாட்டு மன்னர்கள் கிழக்கத்திய நாடுகளுக்கு படையெடுத்து சென்று அந்த நாடுகளில் அரசுகளை நிறுவினார்கள் என்பதும் வரலாற்று பூர்வமான உண்மைகள், மெய்ப்பிக்கப்பட்ட உண்மைகளாகும்.
ஆனால் ஆரியர்கள் ஒருபோதும் கடல் கடந்து செல்வதில்லை, சென்றதும் இல்லை. தரை வழியாகவே நகர்ந்து வந்தார்கள். அவர்கள் கடல் கடந்து செல்வதை ஒரு பாவமான செயலாக கருதியவர்கள் ஆரியர்கள். ஆனால் நீலகண்ட சாஸ்திரியார் அவர்கள் இந்த உண்மையை அடியோடு மறைத்து அது ஆரிய நாகரிகம்தான் அங்கே எல்லாம் பரப்பப்பட்டது என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, அவர் என்ன சொல்லுகிறார் என்று, கிழக்கு நாடுகளில் உள்ள கம்போடியா போன்ற நாடுகளில் உள்ள கலைகள், சிற்பங்கள் ஆகியவற்றின் தோற்றம், பரவல் குறித்தோ அவற்றின் தென்னிந்தியாவின் தாக்கம் குறித்தோ சாஸ்திரியார் ஆராயவில்லை. அந்நாடுகளில் உள்ள கோயில்களிலும் கலைப்படைப்புகளிலும் பல்லவர்கள் மற்றும் சோழர்களின் தாக்கம் படிந்துள்ளது என்பதை அப்படியே மறைத்திருக்கிறார். மேனாட்டு வரலாற்று அறிஞரான கோரெட்ஸ்வேல்ஸ் என்பவர் சயாமிய அரசு விழாக்கள் என்னும் தலைப்பில் எழுதிய நூலில் தாய்லாந்து மன்னர்களின் முடிசூட்டு விழாவின் போது மாணிக்கவாசகரின் திருப்பாவையும் ஆண்டாளின் திருவெம்பாவையும் அங்கே பாடப்பட்டு திருநாவுக்கரசரின் பாடலும் பாடப்பட்டுதான் முடிசூடப்படுகிறது என்று டாக்டர் தனிநாயகம் அடிகளார் அவர்கள் அந்த உண்மையெல்லாம் எடுத்து சொல்கிறார். இன்னொன்று, முடிச்சிடலாமா? சரி சரி. இன்னொன்று முக்கியமானது நான் சொல்ல வேண்டும். சங்க காலத்து சேர சோழ பாண்டியர்கள் எல்லோரும் தங்கள் பெயர்களை தூய தமிழ் பெயர்களை சூட்டிக் கொண்டிருந்தார்கள். கிள்ளிவளவன், நெடுஞ்செழியன் இது போன்ற தூய தமிழ் பெயர்கள். ஆனால் பிற்காலத்து பல்லவர்களும் பிற்கால பாண்டியர்களும் பிற்கால சோழர்களும் வடமொழி பெயர்களாக சுட்டி கொண்டார். விஜயாலயன், பராந்தகன், ஆதித்தன், ராஜராஜன், ராஜேந்திரன், குலோத்துங்கன் என்று சமஸ்கிருத பெயர்களாகவே இவர்கள் சுட்டி கொண்டார்கள். வடநாட்டிலிருந்து பார்ப்பன குருமார்களை வரவழைத்து அரச குருக்களாக்கினார்கள். அங்கிருந்து படைப்படையாக பார்ப்பனர்களை வரவழைத்து அவர்களுக்கு பிரம்மதேயங்கள் என்ற பெயரிலே கிராமங்களை தானமாக கொடுத்தார்கள். சோழர்கள் உருவாக்கிய கோயில்களில் உள்ள இறைவன் இறைவி பெயர்களை எல்லாம் சமஸ்கிருதமயமாக்கினார். அது ஒரு பெரும் வரலாற்று குறைவு. அது மட்டுமல்ல, சோழர்கள் ஆட்சியில் கல்வி என்பது எப்படி இருந்தது? வேத கல்வி கற்பிக்கப்பட்டது. அதிலும் கடிகைகள் என்ற பெயரில் அவர்கள் வேத கல்வியை கற்பித்தார்கள். அதற்கு மானியம், ஆசிரியர்களுக்கு மானியம், படிக்கிற மாணவனுக்கு மானியம் எல்லாம் கொடுத்தார். ஒரு தமிழ் கல்லூரியை கூட பிற்கால சோழர்கள் அமைக்கவில்லை. பிற்கால சோழர் ஆட்சியிலே கம்பன், ஒட்டக்கூத்தன், ஜெயங்கொண்டார், புகழேந்தி போன்ற பெரும் புலவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் ஏதாவது நிலமானியங்கள் இவர்கள் கொடுத்தார்களா என்று பார்த்தால்
ஒருவர் கூட கொடுக்கப்படவில்லை. தமிழ் கல்விக்கோ தமிழ் புலவர்களுக்கோ சோழர்கள் மட்டுமல்ல, பிற்கால பாண்டியர்கள் ஆட்சியிலும் கூட எதுவுமே அளிக்கப்படவில்லை. தமிழ் கல்வியை கற்பிக்க அவர்கள் எதுவுமே செய்யவில்லை என்பது வருந்தத்தக்கது. இதை இரண்டு பெரும் பேராசிரியர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஒன்று பேராசிரியர் ஆசா ஞானசம்பந்தம், இன்னொருவர் ஔவை துரைசாமி பிள்ளை அவர்கள். ரெண்டு பேரும் பெரும் அறிஞர்கள் என்பதில் சந்தேகமில்லை. ரெண்டு பேரும் சைவ பேரறிஞர்கள் என்பதிலும் சந்தேகமில்லை. ஆசா ஞானசம்பந்தம் அவர்கள் பின்வருமாறு சொல்லுகிறார். இடைக்கால சோழர்கள் பெரிய வல்லரசுகளை நிறுவிய போதிலும் கல்விக்கும் அறிஞர்களுக்கும் புலவர்களுக்கும் எவ்வளவு மதிப்பு கொடுத்தார்கள் என்று கூற முடியவில்லை. மாமன்னன் ராஜராஜனும் அவன் மகன் ராஜேந்திரனும் வடநாட்டிலிருந்து வந்த பாசுபதர்களாகிய தங்கள் குலகுருமார்களுக்கு வேண்டிய அளவுக்கு நிலதானம் செய்து அதை கல்லிலும் பொறித்தனர். ஆனால் எந்த கல்வெட்டிலும் கம்பன், ஒட்டக்கூத்தன், சேக்கிழார் போன்ற மாபெரும் கவிஞர் பற்றிய எந்த குறிப்பும் இல்லை. இது சோழ மன்னர்கள் பரசஸ்ஸே என்ற பெயரில் தங்கள் வெற்றி சங்கை தாங்களே ஊதிக்கொண்டார்களே அன்றி அவற்றை கவிதையில் வடித்து தந்த ஒட்டக்கூத்தன் போன்றவர்களை கூட தம் கல்வெட்டுகளில் பொறிக்கவில்லை. அக்கால தமிழ் மன்னர்களின் பண்பாட்டில் இருந்த குறை இது என்று கூறுவதில் தவறு இல்லை. புலவர் பாடும் புகழுடையராக வாழ்வதில் பெருமையடைந்தனர் சங்ககால தமிழரசர்கள். எந்த நாட்டில் அறிஞர்களுக்கு சரியான வரவேற்பில்லையோ அந்த நாட்டின் நாகரிக பண்பாட்டு வளர்ச்சியில் அது ஒரு பெரிய ஓட்டையாகத்தான் கருத வேண்டும் என்று ஆசா ஞானசம்பந்தம் அவர்கள் அழுத்தந்திருத்தமாக குறிப்பிடுகிறார். இலக்கிய பேரறிஞரான ஔவை துரைசாமி பிள்ளை அவர்கள் பின்வருமாறு பதிவு செய்துள்ளார். பல்லவர் பாண்டியர் காலத்தில் தமிழ்நாடு இருந்த நிலையும், சமயத்துறையில் பௌத்தம் சமணம் இருந்த நிலையும், சைவ கோயில்களும் மடங்களும் இருந்த நிலையும், அவற்றாலும் வேந்தர்களாலும் வடமொழி பேணப்பெற்று வந்த நிலையும் இதுகாரம் கண்டு வந்தோம். இக்காட்சியில் தமிழகத்துக்கே உரிய தமிழ் மொழி என் நிலையில் பேணப்பெற்றது என்பது காணப்பெறவில்லை. தமிழ்நாட்டில் பல்லவ பாண்டியர் காலத்திற்கு முன்பு தமிழுக்கு ஆக்கமாகும் பணிகள் வீழ்ந்துவிட்டன. பல்லவர்களின் கல்வெட்டுகளோ பாண்டியர்களின் ஏடுகளோ எவையும் தமிழ் இலக்கிய துறையிலேயோ தமிழ் கல்வியின் வளர்ச்சியையோ சிறிதும் கூறுகின்றன. கோயில் சுவர்களிலும் ஒரு சில செப்பேடுகளிலும் தொடர்புடைய ஊர்களிலும் அவற்றின் எல்லைகளையும் விலையாவணங்கள், உடன்பாடிக்கை முதலிய செயல் வகைக்குரிய வக்கணைகளையும் தமிழில் பொறித்ததொன்று தவிர வேறு தமிழ் இலக்கிய துறையில் ஒரு நிகழ்ச்சியும் காணப்படவில்லை. தென் தமிழ்நாட்டு கூடல் நகர்கண் இருந்ததாக கூறப்படும் சங்கத்தையாதல், சங்கத்தின் கண் வளர்ந்த தமிழ் இலக்கியங்களையாதல், தமிழ் பயிலும் கல்லூரிகளையாதல் இக்கால நிலை அறிவதற்கு பயன்படும் சான்றுகளில் காண இயலவில்லை. கிபி 6ஆம் நூற்றாண்டு முதல் சிறந்து விளங்கிய பல்லவ பாண்டியர்களின் காலம் தமிழ் இலக்கிய வளர்ச்சிக்கு ஆதரவளித்த காலம் என்று கூறுவதற்கு ஒன்றும் இல்லை என்போமாயின் அது மிகையாகாது. இக்காலத்தே வாழ்ந்த வேந்தர்களும் வேதியர்களும் மடத்தலைவர்களும் சமய பணியாளரும் பிற செல்வர்களும்
வடமொழி நமது நாட்டின் வளம் பெற பரவுவதற்கு முயன்றுள்ளனர் என்று நாட்டு மொழி வளம் பெறுவதற்கு முயற்சி ஒன்றும் செய்தார் அல்லர். பெரும் செல்வ நிலையங்களாக சிறந்து விளங்கிய கோவில்களிலும் தமிழ் பயிலுவதற்கு இடம் வகுக்கப்பட்டதாக தெரியவில்லை. தமிழ்நாட்டில் தமிழ் மொழி செல்வாக்கிழந்து சிறப்பு குன்றிய காலம் இந்த காலமாகும். இந்த காலத்தில் வீழ்ந்த செந்தமிழ் 20ஆம் நூற்றாண்டின் செம்பாதி கழித்தும் தலையெடுத்து நாட்டவருடைய அரசியல், வணிகம், சமயம் என்பன முதலிய துறைகளில் சிறந்த இடம்பெற்று இலக்கிய வளம் பெறும் நிலைமையினை பெறாததாயிற்று. கல்லிலும் செம்மிலும் எழுத்திலும் எழுது முறை பல்லவர் காலத்திற்கு முன்பு தமிழ்நாட்டில் இருந்ததெனினும் அதனை இன்றியமையாது சிறந்த முறையாக நிறுவிய முதன்மை பல்லவர்களது எனலாம். தொடக்கத்தில் கல்லிலும் செம்மிலும் எழுதப்பட்டவை நாட்டு நடப்பில் இருந்த தமிழ் மொழியிலேயே இருந்திருக்க வேண்டும். பல்லவர்களுடைய பழமையான தமிழ் கல்வெட்டுகள் 3 உண்டென்றும் அவை முறையே திருக்கழுக்குன்றம், செங்கற்பட்டு மாவட்டத்தில் உள்ள வல்லம், புதுக்கோட்டையில் உள்ள திருமயம் 3 இடங்களில் உள்ளன என்று கல்வெட்டாராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். பல்லவர்களின் பழமையான தமிழ் கல்வெட்டில் வடவெழுத்துக்கள் இல்லாமல் இருப்பதை யாவரும் காணலாம். அக்காலத்தில் தமிழில் வட சொற்களை பெய்து எழுதுவதாயின் வட சொற்களை தமிழ் எழுத்தால் எழுத வேண்டுமே அன்றி வட எழுத்தை சேர்ந்து பெய்து எழுதலாகாது என்பது தமிழ் வழக்கத்திலிருந்து வந்த கொள்கை. வட சொற்குழவி வடவெழுத்தோரி எழுத்தோடு உணர்ந்த சொல்லாகுமே என்று தொல்காப்பியர் வரையறை செய்துள்ளார். ஆனால் பழைய கல்வெட்டுகளில் வடவெழுத்து காணப்படாதாயிற்று. பிற்கால கல்வெட்டுகள் அந்த வரமுறையை உடைத்தெறிந்து விட்டன. வடமொழி கல்வெட்டுகளுக்கு இடையே தமிழ் எழுத்துக்கள் விரவாமல் இருப்பதும் தமிழ் கல்வெட்டுகளில் வட எழுத்துக்கள் விரவி இருப்பதும் காண்பவர் பல்லவர் காலத்திலே தமிழ் வழக்கு இலக்கண வரம்பிழந்து ஒளிந்த திறத்தை நன்கு அறிவார். பின்னர் தோன்றிய மணிப்பிரவாளம் என்னும் நடையை பயந்தது. பின்னும் அதுவே வடமொழியும் மேனாட்டு மொழியும் பிறவும் கலந்து இன்றைய எழுத்தாளர்களிடையே நிலவும் சவலை நடையை பயந்தது எனலாம். சங்க காலத்தில் வேந்தர்களாலும் செல்வர்களாலும் பெரிதும் பேணப்பெற்று வந்த தமிழ் இடையே வந்த களப்பிரர், சளுக்கர், ரெட்டர், பல்லவர் போன்றவர் பேணற்பாடு இழந்து போகவே அவர் வழி நின்ற தமிழ் செல்வரும் பிறரும் தம்முடைய உரிமை தமிழை வளம்பட செய்யும் துறையில் கருத்தூன்றாராயினர். அரசியலில் தமிழில் நடைபெற்றதென்னும் எழுத்து முறையில் வலியளந்து கிடந்தது. சமயத்துறையில் வடமொழியில் காணப்படும் வேதங்களும் ஆரங்கங்களும் ஸ்மிருதிகளும் புராண இதிகாசங்களும் நிலவின. புற சமயத்தவராய் வந்த பௌத்த சமண சான்றோர்களும் செல்வாக்குடைய வடமொழியிலும் பிற மொழிகளிலுமே தம்முடைய அறிவு பணி புரிந்தனர். செல்வ நிலையங்களான கோயில்களிலும் மடங்களிலும் தமிழ் இலக்கியங்கள் இருப்பதற்கு இடமில்லையாயிற்று. தமிழ்நாட்டில் தமிழ் மக்களுக்கு அரசியல் நீதிமுறைகளையும் சமய நூல் வகைகளையும் இனிது எடுத்துரைக்கும் தமிழ் நூல்கள் அருகிவிட்டன. இயற்றமிழ் என்ற தமிழ்துறை பல்லவர் காலத்தில் போதிய ஆதரவு குன்றியதென்பது தெளிய வேண்டிய ஒன்றாகும். இதுதான் சைவ இலக்கியங்கள் தோன்ற காலத்தில் இருந்த செந்தமிழின் நிலை என ஔவை துரைசாமி பிள்ளை அவர்கள் மிக்க வருத்தத்தோடு குறிப்பிடுகிறார். ஆக நண்பர்களே, தமிழ்நாட்டில் சமயங்கள் என்ற இந்த கருத்தரங்கில் எனக்கு பின்னால் உரையாற்ற இருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்புகளிலே எந்தெந்த சமயங்கள் இந்த தமிழ்நாட்டில் நிலவின, அவற்றை பற்றிய நிலைகள் எப்படி இருந்தன என்பதையெல்லாம் பற்றி உங்களுக்கு விரிவாகவும் விளக்கமாகவும் எடுத்து சொல்ல இருக்கிறார்கள்.
எனக்கு இந்த வாய்ப்பினை நல்கிய அருமை தோழர் நம்முடைய திருமுருகன் காந்தி அவர்களுக்கும் மற்ற தோழர்களுக்கும் என்னுடைய நன்றியை கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.